بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم الحمد لله نحمده ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العليم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا عباد الله اتقوا الله அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமான அல்லாஹுவின் மிக உயர்ந்த திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனது சாந்தியும் சமாதானமும் அவனது அளவில்லாத அருளும் மகத்தான மன்னிப்பும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக, அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய படைப்பினங்களுக்கு இந்த பூமியை படைத்து ஆதம் அவர்களுடைய வழித்தோன்றர்கள் நல்வழி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கும் அல்லாஹ் ஒருவன் என்பதை பறைசாற்றுவதற்காக வேண்டி, அந்த மக்களிடத்தில் இந்த தௌஹீதை சொல்லுவதற்காக வேண்டி அல்லாஹ் ஒவ்வொரு சமூகத்திற்கும் தூதர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். இதை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லும்போது திருக்குர்ஆனில் இன்னா அவ்ஹைனா இலைக், நபியே உமக்கு நாம் தூதி செய்திகளை அறிவிக்கின்றோம், நபியே உமக்கு நம்முடைய வசனங்களை உங்களுக்கு நாம் அறிவிக்கின்றோம். கமா அவ்ஹைனா இலா நூஹின் வன் நபியீன மின் பஅதிஹி, எப்படி நூஹுக்கும் அவருக்கு பின்னால் வந்த வ அவ்ஹைனா இலா இப்ராஹீம் வ இஸ்மாயில் வ இஸ்ஹாக வ யாக்கூப வல் அஸ்மாத் வ ஈசா வ அய்யூப் வ யூனுஸ வ ஹாரூன வ சுலைமான் வ ஆத்தைனா தாவூத ஜபூரா. நபியே, அந்த நூஹுக்கு பின்னால் வந்த இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் மற்றும் அது போன்ற ஈசா, அய்யூப், ஹாரூன், சுலைமான், தாவூத் இவர்களுக்கு நம்முடைய தூது செய்தி அறிவித்தோம். வகாலு, அந்த தூதர்கள் அந்த மக்களிடத்தில் சொன்னார்கள், மக்களே, லா தஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்க வேண்டாம். எல்லா நபிமார்களும் தன்னுடைய மக்களுக்கு சொன்னார்கள், மக்களே, அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரையும் வணங்க வேண்டாம். வலா தத்தபியு குத்துவாத்தி ஷைத்தான், அல்லாஹ்வை விட்டுவிட்டு நீங்கள் வேறு ஏதேனும் ஒன்றை நீங்கள் வணங்கினால், கடவுள் என்று இறைவன் என்ற நம்பிக்கையில் நீங்கள் வழிபட்டால், அவைகளெல்லாம் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகள், ஷைத்தானுடைய பாதச்சுவடுகள், வழிமுறைகள். வலா தத்தபியு குத்துவாத்தி ஷைத்தான், மக்களே, ஷைத்தானுடைய வழிச்சுவடுகளை, ஷைத்தானுடைய பாதைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று அந்த நபிமார்கள் அந்த மக்களிடத்தில் சொன்னார்கள். இதான் முக்கியம். உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களுமே சொன்ன அடிப்படை செய்தி என்ன தெரியுங்களா? அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கு, அல்லாஹுக்கு இணை வைக்காது. இதான் பேசிக். இந்த பேசிக்கு பிறகுதான் எப்படி தொழுகணும், எப்படி நோன்பு நோக்கணும், எப்படி தான தர்மம் செய்யணும்,
எப்படி மக்களிடத்தில் நீங்கள் உறவாட வேண்டும் என்ற செய்திகள் எல்லாம் அதற்கு பிறகு வருவது. முதன்மையான செய்தி என்ன? அல்லாஹ் தன் திருமறையில் தெளிவாக சொல்லுகின்றான், வக்குல்ல பாஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, ஒவ்வொரு உம்மத்தவர்களுக்கும் நாம் தூதர்களை அனுப்பினோம். இப்படி அல்லாஹ் அனுப்பி வச்சிட்டு இருக்காங்க. இப்படி அல்லாஹ் அனுப்பி வைத்த தூதர்கள் அந்த மக்களிடத்தில் இந்த தௌஹீதை சொன்னார்கள். தௌஹீதை சொல்லக்கூடிய அந்த தூதர்கள் மரணத்திற்கு பிறகு இந்த தூது செய்தியை பொய்ப்பிக்கும் விதமாக எந்த நபிமார்கள் இந்த தௌஹீதை சொன்னார்களோ அந்த நபிமார்களுடைய அந்த ஏகத்துவ செய்தியை பொய்ப்பிக்கும் விதமாக அந்த நபிமார்களையே மக்கள் கடவுளாக ஆக்கினார்கள். அதான் பேருண்மை. இன்றைக்கு பார்க்கிறோம், உலகத்தில் இருக்கக்கூடிய கொடூரமான மனித சமூகத்தினுடைய மிருகமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரவேலர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய யூதர்கள், இந்த யூதர்களுடைய நிலை என்ன? இவர்களுக்கு தான் அதிகமான நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் பிரத்யேகமாக எண்ணற்ற நபிமார்களை அனுப்பினான். அந்த நபிமார்களை எல்லாம் இன்றளவும் அவர்கள் வழிபடக்கூடிய கடவுளாக மாற்றியிருக்கின்றார்கள். அப்ரஹாமை வணங்குகின்றார்கள், இப்ராஹிம். சுலைமான் சாலமனாக மாற்றினார்கள், நூகை நோகாவாக மாற்றினார்கள், தாவூதை டேவிட்டாக மாற்றினார்கள். இப்படி இந்த நபிமார்களுடைய கபர்களை எல்லாம் வணங்கும் இடமாக அவர்கள் ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த நபிமார்கள் தௌஹீதை சொன்னாங்களோ, எந்த நபிமார்கள் ஏகத்துவ செய்தியை சொன்னார்களோ, எந்த நபிமாரை ஏகத்துவ தந்தை என்று இன்றளவும் நாம் போட்டிக் கொண்டிருக்கிறோமே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு, அந்த இப்ராஹிம் நபியையே அவர்கள் என்ன செய்தார்கள்? தெய்வமாக மாற்றினார்கள், வழிபடக்கூடிய கடவுளாக மாற்றினார்கள். இப்படி அவர்கள் கண்டதையும் கடவுளாக ஆக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அதே இஸ்ரவேலர்களுக்கு நபியாக அல்லாஹ் ஈசா நபி அனுப்புகின்றான். இந்த ஈசா நபியும் என்ன செய்கின்றார்? மக்களிடத்தில் தௌஹீதை சொல்லுகின்றார். மக்களே, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குங்கள் என்ற தௌஹீதை சொன்னபோது ஈசாவை அந்த மக்கள் கொல்லுவதற்காக, தௌஹீதை சொல்லும் போது எப்படி எதிர்ப்புகளும் மக்களுடைய பல்வேறு வகையான தொந்தரவுகளும் ஏற்படுகிறதோ, இதே போன்று காட்டுத்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த அந்த சமூக மக்கள் ஈசா நபியை கொல்லுவதற்காக துரத்தி வருகின்றார்கள். அல்லாஹ் தன் புறத்தில் உயர்த்தி கொண்டு இன்றளவும் இதே உடலோடு அவர்களை இன்றைக்கு வாழ செய்து கொண்டிருக்கிறான் தன்னுடைய இடத்திலே. சுப்ஹானல்லாஹ். ஈசா நபி இதை தௌஹீதை சொன்னாங்க. இந்த தௌஹீதை சொன்னதற்காக வேண்டி பல்வேறு வகையான துன்பங்களுக்கு ஈசா நபி ஆளாக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தரப்பில் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள் என்பதை திருக்குர்ஆன் சொல்லுகிறது. சரி, யூதர்களுடைய மூட பழக்கங்களை சொல்வதற்காக வந்த ஈசா நபியை ஒரு சாரார் ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் உண்மை என்ற தௌஹீத் என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் நிலைமை என்ன? அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ஒரு சில மக்களுடைய திட்டத்தின் விளைவாக ஈசா நபியை அவர்கள் கடவுளாக மாற்றினார்கள். மாற்றினானா இல்லையா? அந்த மாற்றினதனுடைய விளைவு என்ன? இன்றைக்கு உலகத்தில் 3/2 மிக பெரும் மக்கள், பெரும்பான்மையான உலக மக்கள், எப்படி நாம் அல்லாஹுவை இறைவன் என்று நம்புகின்றோமோ, அல்லாஹ் ஒருவன் மட்டுமே உலகத்தினுடைய சர்வ வல்லமை படைத்தவன் என்று நம்புகின்றோமோ, இதைவிட 2 மடங்கு கூடுதலான சாரார்கள் பின்பற்றி கடவுள் என்று நம்புவது ஈசா நபியை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை விட பிரம்மாண்டமான மக்கள் நம்புகின்றார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமை. கிறிஸ்தவ பெருமக்கள் அந்த ஈசா நபியை கடவுளாக்கினார்கள். இதாங்க உலகத்தினுடைய நடைமுறை. யாரெல்லாம் உண்மையை சொல்ல வந்தார்களோ, யாரெல்லாம் இந்த தௌஹீதை சொல்ல வந்தார்களோ, அந்த தௌஹீதை சொல்லக்கூடிய அந்த செய்தியை, அந்த தௌஹீதுடைய கொள்கையை நீர்த்து போக செய்வதற்கு ஒரே வழிமுறை என்னவென்று சொன்னால், அந்த சொன்ன நன்மக்களையே கடவுளாக மாற்ற வேண்டும். அதுதான் அவர்களுடைய திட்டம். இந்த திட்டத்தில் தொடர்ச்சியாக வந்த நிலையில்தான் இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தௌஹீதை சொன்னபோது ஒவ்வொரு நொடி பொழுதும் சர்வ ஜாக்கிரதையாக இருந்தார்கள். மக்களிடத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தாங்க. மக்கள்கிட்ட தௌஹீதை சொன்னபோது தன்னுடைய சமகாலத்தில் யாரேனும் சற்று கூடுதலாக அல்லாஹ்வுடைய நபியை வரம்பு மீறி புகழ்ந்தால் அல்லாஹ்வுடைய நபி உடனடியாக தடுத்துருவாங்க. ஒரு திருமண விருந்துக்கு போறாங்க, அந்த திருமண விருந்திலே சிறு பிள்ளைகள் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். சின்ன பிள்ளைங்க பாடுதுங்க. அந்த பிள்ளைங்க என்ன பாடுது? வஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதீன், எங்களோடு ஒரு நபி இருக்கின்றார், அந்த நபி நாளை நடப்பதை அறிவார் என்று சொல்லுகின்றார்கள். யஅலமு மா ஃபீ கதீன், நாளைக்கு நடக்கிறது இந்த நபிக்கு தெரியும் என்று சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய நபி அந்த பிள்ளையினுடைய தலையில் கை வைத்து சொன்னார்கள், எம்மா அப்படி சொல்லாதீங்க, வல்லாஹு யஅலமு மா ஃபீ கதீன், அல்லாஹ் ஒருவன் மட்டுமே நாளை மறுமையில் நடப்பதை அறிபவன், அவன் மட்டுமே இல்முல் கைபாக இருக்கக்கூடிய மறைவானவற்றை அறிபவன், அல்லாஹ் அறிவித்து தந்தது மட்டும்தான் எனக்கு தெரியும், அல்லாஹுவுக்கு சமமாக எதையும் நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று பச்சிலம் பிள்ளைகளை கூட அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தர்த்தீப் செய்தார்கள், நல்வழிப்படுத்தினார்கள்.
அது மட்டுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் இரு கரமேந்தி அதிகம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். மயக்கமுற்ற நிலை, கடைசி 5 நாட்கள் அல்லாஹ்வுடைய நபியினுடைய சக்கராத்துடைய நிலை, தன்னுடைய சுயநிலவை இழந்து மீண்டும் எப்பொழுது திரும்புகின்றார்களோ சுயநிலைவுக்கு, அப்பொழுதெல்லாம் தன் கரமேந்தி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்கள். இறைவா, என்னை யூத கிறிஸ்தவ மக்கள் தன்னுடைய நபிமார்களுடைய கபர்களை எப்படி அவர்கள் வணங்கினார்களோ, நபிமார்களை கடவுளாக்கினார்களோ, அவர்களுடைய கபரை விழா எடுக்கும் இடமாக ஆக்கினார்களோ, இறைவா, என்னுடைய கபரையோ என்னையோ அவர்கள் விழா எடுக்கக்கூடியவர்களாக உனக்கு நிகரானவராக ஆக்கிவிட வேண்டாம். அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. மக்களிடத்திலும் சொன்னார்கள், மக்களே அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க. கடைசி நேரத்திலும் சொன்னார்கள், என்னையோ என்னுடைய கபர்களையோ நீங்கள் வணங்கும் இடமாக ஆக்கிவிட வேண்டாம், எச்சரிக்கை செய்தார்கள். அதனுடைய விளைவுதான் இன்றளவும் நாம் விழிப்புணர்வாக இருக்கின்றோம். எந்த அளவுக்கு தெரியுங்களா? அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டான். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு இன்னைக்கு திட்டமிட்டு செய்வாங்க. சில நேரம் சமீபத்தில் அமெரிக்காவில் அல்லாஹ்வுடைய நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு சிலையை வடித்து அமெரிக்காவினுடைய நீதிமன்றத்தில் மிகச்சிறந்த லீடர் என்று ஒரு சிலையை வச்சான். நம்மளாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், சரி அவன் பாராட்டி தானே வைக்கிறான். அவன் திட்டம் என்ன தெரியுங்களா? ஒருவேளை முஸ்லீம்கள் அதை ஏற்றுக்கொண்டால் ஒவ்வொரு வீட்டுக்கு இந்த சிலை போயிடும். எல்லாருமே முகமது நபி வணங்க ஆரம்பிச்சிருவான். இஸ்லாமிய கொள்கை, தௌஹீதுடைய கொள்கை நீர்த்து போயிடும். ஆனால் அந்த திட்டத்தை உலக மக்கள் முஸ்லீம்கள் விழித்துக் கொண்டார்கள். உலகம் முழுவதும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. எந்த சிலை வணக்கத்தை உடை தெரிவதற்காக எங்கள் நபி வந்தாரோ, எங்கள் நபிக்கு சிலை வைப்பதை நீ என்ன செய்யணும், எடுக்கணும்னு சொல்லி உலகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடந்தது. சிலை எடுத்தான். அதான் திட்டங்க. எந்த தௌஹீதை எந்த நபிமார்கள் எல்லாம் சொன்னார்களோ அவர்களையே கடவுளாக்க பார்ப்பான். அப்பதான் அந்த கொள்கை நீர்த்து போவாங்க. இதனுடைய தொடர்ச்சியினுடைய சம்பவங்களுடைய விளைவுதான் இன்றைக்கு இப்ப வரும்போது கூட இந்த சூபினர் விளையாசல் பயான் என்ன பயான் தெரியுங்களா? சும்மா பயான் ஆரம்பிச்சவனே அல்லாஹ் மகத்தானவன் பேசலங்க. அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் யார் தெரியுமா? இறை நேசர்கள் என்றால் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்களுடைய வல்லமையும் மகத்துவம் இதே தாங்க ஆரம்பமே. அல்லாஹ் யார் என்று தெரியுமா? அல்லாஹ்வுடைய வல்லமை என்னவென்று தெரியுமா? அல்லாஹ்வுடைய சக்தியும் மாண்பும் என்னவென்று இந்த பேச்சே கிடையாது. வலிமார்கள் யார் தெரியுமா? இவர்கள் யார்? இப்படியே ஓட்ட வேண்டியது. இப்படி இவர்கள் சவாரி செய்தத பெரிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னா முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி. முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானியுடைய பெயரால் இன்றைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு நைட்டு சாயங்காலம் பாட்டு கச்சேரி ஆரம்பிச்சிடும். பள்ளிவாசலுக்கு பள்ளிவாச யா முஹையதீன யா முஹைதீன பாட்டு ஓடும். சினிமா மெட்டுகளில் அதை இன்னும் சொல்ல போனா சினிமாவில் இன்னும் லேட்டஸ்ட் பாட்டெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம் ஓடினாலும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய சில ஊர்களில் அறியாமையின் காரணமாக 4 கோடி தூக்குறங்கிற பேரில் மக்கள் எல்லாம் ஆணும் பெண்ணும் ஒன்று திரண்டு வான வேடிக்கை, தார தப்பட்டைகள், பேண்டு வாத்தியங்கள், வெடி முழுக்கங்கள் எல்லாம் ஜே நடக்கும். யாருங்க? முஹைதீன் ஆண்டவர். நம்ம இடத்துல சில பேர் கேட்குறாங்க, பாய் முஹைதீன் ஆண்டவர் போட்டிருக்காங்களே, பழனி ஆண்டவர், திருப்பதி ஆண்டவர், இந்த மாதிரி உங்க முஹைதீன் ஆண்டவர் உங்களுடைய கடவுளான்னு கேட்கும் அளவிற்கு வந்து விட்டது. அல்லாஹ் ஆண்டவன் என்பதை மறந்து எங்க போங்க முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாச, முஹைதீன் ஆண்டவர் ஆர்ச்சு, முஹைதீன் ஆண்டவர் லாரி சர்வீஸ், முஹைதீன் ஆண்டவர் டீ கடை, இதே பேர்ல எங்க இந்த சமூகத்து மக்களிடத்தில் என்ன சொல்றது, தௌஹீதையே குலைக்கும் அளவிற்கு இந்த முஹைதீன் ஆண்டவரை கடவுளாக்கி இன்றைக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் கூட இன்றைக்கு இது போன்ற ஒரு முட்டாள்தனமான விஷயங்களை செய்யக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். இந்த முஹைதீன் யார்? இதுதான் கேள்வி. எப்படி நல்ல நபிமார்களை இவர்கள் கடவுளாக்கினார்களோ, எப்படி தௌஹீதை சொல்ல வந்த நபிமார்களை கடவுளாக மாற்றினார்களோ, இதே போன்றுதான் இந்த முஹைதீன் என்று சொல்லக்கூடிய அப்துல் காதர் அவர் பேருங்க. இவர் ஜீலான்னு சொல்லப்படக்கூடிய ஈரானுடைய ஒரு பகுதியில் பிறந்தாங்க. பிறந்து நல்ல கல்வி கற்று அந்த கல்வியினுடைய விளைவாக நல்ல கல்வி கற்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் பகதாதில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெற்று அதே பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கின்றார்கள். இவன் நினைக்கிற மாதிரி அவுலியாவோ பச்சை தலப்பா கட்டிக்கிட்டு திப்பி திப்பியா முடி வச்சுக்கிட்டு பீடி சிகரெட்டு கஞ்சா இப்படி குடிச்சுக்கிட்டு உட்காரக்கூடிய ஆசாமி கிடையாது. அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் ஹதீஸையும் மிக தெளிவாக கற்று தேர்ந்தவர்கள். அவர்களுடைய கல்வியை கற்ற பிறகு பார்க்கின்றார்கள். இன்னைக்கும் நீங்க பார்க்கலாம், ஈரான் ஈராக் போன்ற நாடுகளில்
உலகத்திலேயே கடுமையான இணை வைப்பு நடக்கக்கூடிய நாடு அந்த ரெண்டு தான். தர்கா வழிபாடு, ஆட்டம் பாட்டம், சியாக்கள் கொண்டாட்டம், கொடி கம்பங்களை தூக்கிட்டு போறது, கத்தியை வச்சு நெஞ்சில் அடிச்சுக்கிறது, நெருப்புல நடக்கிறது, பஞ்சா தூக்குறது, எல்லா வகையான பாவ செயல்களும் இன்றைக்கு அந்த நாட்டில் நடக்கிறத பார்க்கலாம். இவ்வளவு விஞ்ஞானமும் அறிவும் வளர்ந்த காலத்தில் அப்ப எப்படி இருந்திருக்கும்? இவங்க பிறந்தது ஹிஜ்ரி 470, சற்றேற குறை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு 440-30 ஆண்டுகளுக்கு பிறகு. இந்த முஹீதீன் அப்துல் காதர், அவர் பேர் அப்துல் காதருங்க, நம்ம அப்துல் காதரே சொல்லிக்கிட்டு வருவோம். இந்த அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் தன்னுடைய கல்வியை கற்ற பிறகு மக்களிடத்தில் அவர்கள் பிரச்சாரம் செய்கின்றார்கள். அல்லாஹ் அக்பர். இவர்களுடைய பிரச்சாரம் எல்லாம் அவர்களே எழுதிய புத்தகங்கள். ஃபத்துஹுல் ரப்பானி என்ற புத்தகம், குன்யத்து தாலிபின் என்ற புத்தகம், அல் ஃபுதூஹுல் ஹைப் என்ற புத்தகம் எல்லாம் இவர்கள் எழுதிய கிதாபுகள், இவர்களுடைய மாணவர்கள் தொகுத்த புத்தகங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகங்களில் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய மக்களிடத்தில் என்ன செய்கின்றார்கள்? இதே மாதிரி ஜும்மால பிரசங்கம் பண்றாங்க. கை தேர்ந்த ஒரு பேராசிரியராக இருக்கக்கூடியவர்கள் அந்த நேரத்தில் மக்களிடத்தில் பிரசங்கம் செய்கின்றார்கள். எப்படி பிரசங்கம் செய்யறாங்க தெரியுங்களா? அந்த மக்களிடத்தில் சொல்லுகின்றார்கள், மக்களே, மக்கள் எல்லாம் கபரை வணங்கிட்டு இருக்கு, சியா கொள்கையில் இருக்குது, தர்காவை வணங்குது, கொடி கம்பத்தை வணங்குது, பாவமான செயல்களை செய்யுது. அந்த மக்களிடத்தில் சொல்லுகின்றார்கள், மக்களே, அவங்க எப்படி தெரியுங்களா ஆரம்பிப்பாங்க பயான? அவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய பயானுடைய வாசகம் என்ன தெரியுங்க? அலைக பி தக்வல்லாஹி அஸ்ஸ வஜல் யா அய்யுஹல் முஃமினூன், விசுவாசிகளே, அலைக பி தக்வல்லாஹ், அல்லாஹ் மீது உங்களுடைய நம்பிக்கை வையுங்கள். அஸ்ஸ வஜல், அவன் கண்ணியமும் மகத்துவம் மிக்கவன். மக்களே, குறைபாடும் எந்த ஒரு முரண்பாடும் இல்லாத பாதுகாப்பான நிலை உங்களுக்கு குர்ஆன் ஹதீஸில் மட்டுமே இருக்கிறது. இந்த குர்ஆன் ஹதீஸை விட்டுவிட்டு மதுஹப் என்ற பெயரிலோ தரீகாக்கள் என்ற பெயரிலோ எதை நீங்கள் பின்பற்றினாலும் அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக நாளை மறுமையில் ஈடேற்றம் தரப்போவதில்லை. மக்களே, நீங்கள் இந்த ரெண்டை விட்டு நீங்கள் எதையெல்லாம் பின்பற்றுகின்றீர்களோ அவைகள் எல்லாம் உங்களுக்கு நாசத்தை விளைவிக்கும். அல்லாஹ்வுடைய அன்பும் அவனுடைய நேசமும் குர்ஆனை பின்பற்றுவதில் இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். இந்த செய்தி ஃபுதூஹுல் ஹைப் என்ற புத்தகத்தில் அவர்களுடைய 36வது ஜும்மாவுடைய பிரசங்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. இவன் இன்னைக்கு முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி பேர்ல கொடியும் கம்பமும் மிகப்பெரிய ஒரு என்ன செய்யறதுங்க, அல்லாஹ்வுடைய சிறுக்கான காரியத்தை செய்யறாங்களே, அந்த இமாம் பேசுற வார்த்தைங்க. அதே மாதிரி சொல்லுகின்றார்கள், தோழர்களே, உங்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையே இடைத்தரகர்களை நீங்கள் ஏற்படுத்த வேண்டாம். இன்னைக்கு பார்க்கிறவங்க இடைத்தரகர்கள் இல்லாத இஸ்லாமிய மார்க்கத்தில் எங்கேயுமே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு வீடு கட்டுறாரா, அஜத்தை கூப்பிட்டு கதவு தோற. ஒரு வீடு கட்டுறாரா, அஜத்தை கூப்பிட்டு பாத்தியா ஓடு. கல்யாணமா, அஜத்தை கூப்பிட்டு பாத்தியா ஓடு. மாப்பிள்ளை கிளம்பி போறாரா, அஜத்தை கூப்பிட்டு பாத்தியா ஓது. பிள்ளைக்கு பேர் வைக்கணுமா, அஜத்தை கூப்பிட்டு பாத்தியா ஓது. ஏன்? அவர் ரொம்ப நல்லவர். அப்படி இடைத்தரகர் எல்லா சமூகத்திலும் இருக்கும். வெளியில ஒரு ஆள் நிற்பான், மக்கள் பொதுமக்கள் வெளில நிற்பான், 4 நட்சத்திரம் கோத்திரத்தை அவன்கிட்ட சொல்லணும், அவன் போய் உள்ள கடவுள்கிட்ட சொல்லுவான். பார்க்குறமா இல்லையா? இன்னொரு சாரார் ஒரு பாக்ஸில் உட்காந்துருப்பாரு, அவர்கிட்ட போய் பாக்ஸில் போய் சொல்லுவான், என்ன தப்பு பண்ண ஐயா, அந்த தப்பு பண்ணிட்டேன், திருடிவிட்டேன். அவரு கடவுள்கிட்ட சொல்லி மோட்சம் செய்வார், ஆசீர்வதிப்பாராக என்று சொல்வார். அதே ஒரு இடைத்தரகன் நம்மள்கிட்டே இருப்பான். பார்க்குறமா இல்லையா? இவன் குர்ஆன் ஓதி அல்லாஹ்ட்ட பஹஸ் பண்றதுக்கு அவர்கிட்ட போய் சொல்லுவாரு, அவர் அதை பார்சல் பண்ணி வைப்பாரு. இப்பயே இந்த கூத்து நடக்குதுன்னா அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும்? அதற்கு இவங்க எப்படி தெரியுங்களா சொல்றாங்க? மக்களே, உங்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையே இடைத்தரகர்களை நீங்கள் ஏற்படுத்த வேண்டாம். ஏனென்றால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். எப்படிப்பட்ட பயான் பாருங்க. இந்த முஹீதீன் அப்துல் காதர் அவர்கள் எவ்வளவு அருமையான தௌஹீத் பிரச்சாரத்தை செய்திருக்கிறாங்க தெரியுமா? மேலும் சொல்லுகின்றார்கள், இந்த இடைத்தரகர்கள் நாளை மறுமையில் உங்களுக்கு எந்த ஒரு உபயோகத்தும் உங்களுக்கு செய்ய மாட்டார்கள். சகல அதிகாரங்களையும் ரிசுக்குகளையும் அல்லாஹ் தன்னுடைய கைவசம் வைத்திருக்கிறான். யார்கிட்ட போய் நான் கேட்கிறேன்? இடைத்தரகர்கள், முல்லாக்கள், அஜரத்துமார்கள், போலி உலமாக்கள் உனக்கு தேவையா? யாரையும் கேட்காத. அவனுக்கே ரஜக்கலக்கிறவன் அல்லாதான், அவனுடைய நோயை போக்குவது அல்லாதான். உலகத்தில் யாராக இருந்தாலும் அவர்களுடைய நோய்களையும் ரிசுக்குகளையும் தருபவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே.
அல்லாஹ் அனைத்து அதிகாரங்களையும் தன் கைவசம் வைத்திருக்கிறான் என்று சொல்லுகின்றார்கள். இந்த செய்தி ஃபத்ஹுர் ரப்பானியில் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி அவர்கள் மேலும் சொல்லுகின்றார்கள், மக்களே, உங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை அல்லாஹ்வை அன்றி வேறு யாரிடமும் நீங்கள் முறையிட வேண்டாம். அல்லாஹ்ட்ட முறையிடு. ஏன்? அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் உனக்கான உதவி செய்யக்கூடிய தகுதி பெற்றவன் என்று சொல்லி திருக்குர்ஆனுடைய 10வது அத்தியாயம் 107வது வசனத்தை மக்களிடத்தில் ஓதி காட்டுகின்றார்கள். கடுமையான பிரச்சாரம்ங்க. இந்த அப்துல் காதர் ஜீலானி இன்னைக்கு மக்கள் தூக்கிட்டு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறானே, இந்த மக்கள் ஒருவேளை அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் இன்னொரு செய்தியை பார்ப்போங்க. இப்படி பயான் பண்றாங்க கடுமையா. தௌஹீத சொன்னா சும்மா இருப்பானா? சியாக்காரன், தர்கா வணங்குறவன், இந்த மதுகபை பின்பற்றவன், மதுகபுடைய வெறியர்கள், தர்கா வச்சு பிளப்பு நடத்துறவன், மௌலுத ஓதி பிளப்பு நடத்துறவன், இன்னும் புருதா ஓதி பிளப்பு நடத்துற ஆளு, மக்களுடைய செல்வங்களை சுரண்டி தின்பவர்கள் சும்மா இருப்பாங்களா? கடுமையான எதிர்ப்புங்க. அந்த எதிர்ப்பினுடைய விளைவு என்ன? இவர்களை சிறையில் அடைக்கின்றார்கள், ஜெயிலில் தூக்கி போடுறாங்க. இந்த தௌஹீதை சொன்னதுக்காக சிறைக்கு சென்ற பிறகு சிறையில் இருந்தவர்கள் மீண்டும் வருகின்றார்கள். வந்து ஜும்மாவுடைய பிரசங்கம் மீண்டும் எப்படி ஆரம்பிக்க பாருங்க. அவர்கள் ஜும்மாவுடைய பிரசங்கத்தில் சொல்றாங்க, அலைக பி தக்வல்லாஹி அஸ்ஸ வஜல் யா அய்யுஹல் முஃமினூன், இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வையுங்கள். இன்னி கவுலு லக்குமுல் ஹக், உங்களுக்கு நான் ஒரு பேர் உண்மையை சொல்லுகின்றேன் சொல்றாருங்க. வலா அகாஃபு மின்கும் வலா அர்ஜூக்கும், நான் யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை யாருக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? வலா அர்ஜூக்கும், உங்கள்கிட்ட வந்து நான் ரிஸ்க் கேட்கல, உன்கிட்ட வந்து நான் பிச்சை எடுத்துட்டு காசு கேட்கல, அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் அளிப்பவன். அன்தும் வாஹிலல் அர்ல இந்தி சவா, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அரசனை பார்த்து சொல்றாங்க, அரசனே நீனாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய மத தலைவர்களாக இருந்தாலும் சரிதான், அன்தும் வாஹிலல் அர்லி இந்தி, நீங்களும் இந்த பூமியில் உள்ள யாராக இருந்தாலும், இந்தி கல்பக், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொசுவுக்கு சமமானவர்கள் சொல்றாங்க பாருங்க. எவனுக்கு நான் பயப்பட மாட்டேங்கிறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, லி அன்னி அர்ரன் நஃபா வலல் லரர, உங்களால் எந்த ஒரு தீமையும் எனக்கு செய்துவிட முடியாது, உங்களால் எந்த நன்மையும் எனக்கு செய்ய முடியாது, அல்லாஹ் நாடியதை தவிர. என்னை தூக்கி ஜெயிலில் போட்டு நீங்க முடக்கலான்னு பாக்குறியா? நடக்காதரா? யார் சொல்றதுங்க? அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை தர வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்வோம். மேலும் சொல்லுகின்றார்கள், இப்படி பயான் பண்ண சும்மா இருப்பாங்களா? அஜித்துமாருங்க என்ன செய்யுங்க, ஒன்று கிடக்குமே, பத்திக்கிட்டு எரியுமே இன்னைக்கு, அதே மாதிரி தான் அப்பயும் இருக்கு. அப்ப சொல்றாங்க யாருங்க? அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க, யா அது அல்லாஹ், ஓ அல்லாஹ்வுடைய எதிரிகளே, ஐன ஆலிமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆலிம்கள் எங்கே? ஓ ஐன ஆலிமுல் ஆஹிரா, மறுமையினுடைய ஆலிம்கள் எங்கே? எப்படி பேசுறாங்க பாருங்க. ஆலிம்கள் எல்லாம் எதிர்ப்பு. இந்த போலி அஜித்துமாருங்க தர்கா பிழைப்பு, பாத்தியா, மௌலுது, மக்களுடைய காசை பிடுங்கி திண்டு அல்லாவுடைய பாபாவுடைய பேரால, கொடி பேரால, மொய்தீன் அவங்க பேரால இப்படி செய்யறாங்களே, அன்னைக்கு அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தான். கடுமையான எதிர்ப்பு வருது. யாருக்குங்க? மொஹிதீன் அப்துல் காதர் அவர்களுக்கு. அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஐன ஆலிமுல்லா வ ஐன ஆஹிருல் ஆலிமுல் ஆஹிரா, அல்லாஹ்வுடைய ஆலிம்கள், ஆகிரத்துடைய ஆலிம்கள் எங்கே? சொல்லுகின்றார்கள், நீங்கள் யார் தெரியுமா? வ ஐன அன்தும், நீங்கள் யார் என்றால் குத்த அத்துரூக், வழிப்பறி கொள்ளையர்களாக இருக்கின்றீர்கள். தெருல ஒருத்தன் போறான், ஒரு 200 ரூபாய் காசு வச்சுட்டு போறான், புடிங்கிட்டு போறானா இல்லையா? அவனுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? வழிப்பறி கொள்ளை, பிப்பாக்கெட் அடிக்கிறான். அதே வார்த்தையை சொல்றாங்க, நீ மக்களுடைய காசை அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நீங்கள் பிடுங்கி தின்று கொண்டிருக்கின்றீர்கள். மௌலுத் என்ற பெயராலும், இணை வைப்பு என்ற பெயராலும், தர்காக்கள் என்ற பெயராலும், முரீதுகள் என்ற பெயராலும், ஷியாக்களுடைய பெயராலும் அப்பாவி மக்களுடைய பொருளாதாரத்தை திங்கக்கூடிய நீங்கள் குத்த அத்துரூக், வழிப்பறி கொள்ளையர்கள், அல் முனாஃபிக், நயவஞ்சகர்கள் என்று சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உள்ளது உள்ளபடி சொல்ல மாட்டேங்கிற நீ நயவஞ்சகர்கள். தாக்குலுல் ஹராம், நீங்கள் ஹராமை உண்டு கொண்டிருக்கின்றீர்கள். வ அன்துல் ஹாதிமுத்தீன் அவ் ஹாதிமு சுல்தான், நீங்கள் அல்லாஹ்வுடைய தீனுடைய ஊழியர்களா அல்லது நாட்டுடைய அரசனுடைய ஊழியர்களா? ஏண்டா பயப்படுறீங்க? இந்த அரசனுக்கு ஏன் மண்டையாட்டுறீங்க?
அல்லாஹ்வுடைய தௌஹீதை நீங்கள் சொல்ல வேண்டியதுதானே என்றெல்லாம் கடுமையாக அவர்கள் பிரச்சாரம் செய்கின்றார்கள். அல்லாஹ் அக்பர். மிக கடுமையான பிரச்சாரங்கள். அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட தௌஹீதினுடைய சிந்தனை அவர்களுக்கு இருந்திருக்கு. பல பேர் இருந்தாங்க, அந்த மாதிரி பல ஆலிம்கள் இருந்திருக்கிறாங்க இந்த மாதிரி தௌஹீதை சொன்னவர்கள். குறிப்பா இவங்களை பிளான் பண்ணி காலி பண்ணி விட்டாங்க. என்ன செஞ்சா, இவங்க மௌத்தா போறாங்க. இவங்க மௌத்தா போன உடனே இவங்க என்ன பண்ணணும், இந்த கொள்கையை நீர்த்து போக செய்யணும். நான் முதல்ல சொன்னேனே, மூசா நபி மோசஸ், இப்ராஹிம் நபி அப்ரஹாம், சுலைமான் சாலமன், தாவூத் நபி டேவிட், ஈசா நபி இயேசு, எப்படி இவர்களையெல்லாம் கடவுளாக மாற்றினார்களோ இதே மாதிரி முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜிலானி கடவுளாக மாற்றணும். என்ன வழி? ஒரே ஒரு வழி தான் இருக்கு. இவரை சூப்பர் பவராக மக்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இவர் என்ன செய்யணும்? சூப்பர் பவராக மாற்றணும். அதுக்கு என்ன வழி? அடிச்சு விட்டாங்க. எப்படி? இவர் வெயித்தில் இருக்கும் போதே பேசினாரு. எப்படி? அவர் மூத்தா போன பிறகு கலப்பி விட்டான். அப்துல் காதர் ஜிலானி யார் தெரியுமாப்பா? ஓத்துல இருக்கும்போது பேசினாரு. எல்லாம் ஓத்துல இருக்கும்போது பேசினார. நம்ம அஜித்தமாக இன்னைக்கு பயான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் பிறந்த மாதம் ரமலான் மாதம். மக்களுக்கெல்லாம் பிறை தெரிஞ்சதா தெரியலான்னு சந்தேகம். மக்கள் எல்லாம் முடிவு பண்ணாங்களாம். அப்துல் காதர் ஜிலானியுடைய தாயிட்ட போய் கேட்டாங்களாம், எப்படி அம்மா இன்னைக்கு இன்னைக்கு நோம்பா இல்லையாண்டு. அவங்க சொன்னாங்களாம், எல்லாரும் நோன்பு வச்சுக்கணும். ஏம்மா? என் பிள்ளை இன்னைக்கு ஃபுல்லாக பால் குடிக்கல, ரமலான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நோன்பு வச்சுக்கண்டாங்க. அடிச்சு விட்டானா? பிள்ளையிலேயே கடவுள் தன்மை. அடுத்து என்ன? இவர்கள் தெருவில் நடந்து போகும்போது மலக்குமார்கள் எல்லாம், இதெல்லாம் நானா அடிச்சு உள்ளங்க, நீங்க போய் பார்க்கலாம். தி மெயில் ஆஃப் இஸ்லாம்னு சொல்லி ஒரு வெப்சைடு, இந்த பயானை குறிப்பெடுப்பதற்காக வேண்டி நான் நம்ம கிதாபை தேடுனா இவன் எழுதி வச்சிருக்கான் பாருங்க. தி மெயில் ஆஃப் இஸ்லாம்னு ஒரு வெப்சைடே கிரியேட் பண்ணி முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜிலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களுடைய வழிமார்கள் வரலாறு, இதுல எல்லா டீட்டெயிலும் வருதுங்க. அடுத்து என்ன? இவங்க தெருல நடந்து போகும்போது சின்ன பிள்ளையா இருக்கும் போதே மலக்குமார்கள்லாம் வருவாங்களாம். வழி வருகின்றார், வழி விடுங்க சொல்லுவாங்களா இல்லையா? வழிமார் வருகின்றார், வழி விடுங்கன்னு எல்லா மக்களையும் அட்டென்ஷன். ரசூலுல்லாஹ் கூட அப்படி இல்லைங்க. நபி 40 வயசு ஆகிற வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே தெரியாது தான் நபின்னு. எப்படி கலப்பி விடுறான் பாருங்க. அதே மாதிரி முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜிலானி அவர்கள் தவம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய சீடர்கள்லாம் என்ன பண்றாங்களா, பசிக்குதுன்னு வெளில போயிட்டு வராங்க. சாப்பாடு இல்லை, முடிஞ்சிருச்சு. அப்படி போகும்போது வெளியில போயிட்டு வந்த பிறகு பார்த்தா கொஞ்ச நேரம் ஒரு ஆள் முடியாடுறாரு. ஐயா, என் கோழியை காணோண்டு. கோழியை காணோமா? என்னப்பா பண்ணீங்க? உங்க சீடர்கள் அடிச்சு குருமா வச்சு விட்டாங்க. என்னது? அவங்க கூப்பிட்டு கேட்குறா சீடர்களை, என்னப்பா கோழி காணமாம்ல? ஆமாம் பாப்பா, அதான் கிடச்சிட்டு சாப்பிட்டோண்டு. சரி, திண்டது திண்டிங்க, எலும்பு எங்கடா இருக்கு? எலும்பு அங்கே போட்டு எல்லா எலும்பையும் தூக்கிட்டு வா. எலும்பை எல்லாம் போட்ட பிறகு அப்துல் காதர் ஜிலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அஜீஸ் அவர்கள் இந்த எலும்பை பார்த்து சொன்னார்கள், குன் என்று சொன்னார்கள், ஆகுது என்று சொன்னார்கள். கோழி கொக்கொன்னு வந்துச்சு. எப்படி மாத்திரம் பாருங்க, அப்படியே டெக்னிக்கா. ஒரு தௌஹீதை சொன்ன ஒரு நல்லவரை அப்படியே கடவுளுடைய அந்தஸ்துக்கு மாற்றி கொண்டுட்டு வரான் அப்படியே. அது மட்டுமா? இவர்கள் பயான் செய்யும் போது அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பயான் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய பயானை கேட்பதற்காக அவருடைய இடது தோளில் ஒரு நல்ல பாம்பு வந்து நின்று பயானை கேட்டுட்டு இருக்குமா. இடது தோளில் ஒரு நல்ல பாம்பு. நீ அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க, யார் மாருங்க இருக்கு? அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க, பரமசிவன் மாதிரி இருக்கும். முடிஞ்சா எப்படி கொண்டுட்டு போற மாதிரி டெக்னிக்கா. அதே மாதிரி அவர்கள் எழுதுகின்றார்கள், இவர்கள் இஷா தொழுகை முடிந்ததும், தமிழ் அப்படியே படிக்கிறேங்க, இஷா தொழுகை முடிந்ததும் ஒற்றை காலில் நின்று கொண்டு ஒரு வலது காலை தூக்கிடுவாரு, இன்னொரு காலினால் 15 ஜூஸுகளை ஓதி எதையும் அவர்கள் பிடிக்காமல் தொழுது கொண்டிருப்பார்கள். ஒரே நைட்டில் ஒரு காலில் நின்றுக்கிட்டு ஒரு காலில் தவம் செய்யலாமா? இப்படி கற்பனை பண்ணுங்க. ஒத்த காலில் யாரு நிற்பா? முடிஞ்சா எப்படி டெக்னிக்காக கொண்டு போகிறான் பாருங்க. அடுத்து இந்த காலை இறக்கிட்டு அந்த காலை தூக்கிக்கிட்டு அடுத்து 15 ஜூஸ் ஓதுவார். இவர்கள் இஷாவுக்கு செய்த ஒழுவை கொண்டு 40 ஆண்டுகள் ஃபஜ்ர் வரைக்கும் தொழுது கொண்டிருந்தார்கள். எப்படி 40 வருஷம் இஷாவுக்கு தெரிஞ்ச ஒதுவை வச்சு ஃபஜ்ர் வரைக்கும். குறிப்பு, இவருக்கு 4 மனைவிகள், 27 ஆம்பளை பிள்ளை, 22 பொம்பளை பிள்ளை, 100 சொச்சம் பேர பிள்ளைகள். இதுவும் எதில் தெரியுங்களா இருக்கு? அதே கிதாப் அந்த வெப்சைட்லேயே இருக்குதுங்க. இவ்வளோ கல்யாணம் பண்ணி இவ்வளோ பிள்ளை பத்து எல்லாம் ஒரு சராசரி வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. ஆனால் இவன் அப்படியே மாற்றி கொண்டுட்டு போய் இவர் கடவுள் அந்தஸ்துக்கு திருப்பி
அவரையே இன்றைக்கு வழிபடக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இது போன்றுதான் எந்த நேரத்திலும் நம்ம விழிப்புணர்வாக இருக்கணுங்க. இப்போ சமகாலத்தில் வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு இமாம் இருக்க தௌஹீத சொல்றாருன்னு வச்சுங்க, அவரையே சில நேரம் டெக்னிக்காக திருப்புவாங்க சில பேர். இவர் இல்லாவிட்டால் தௌஹீது வளர்ந்திருக்குமா, இவர் பேசாவிட்டால் தௌஹீது ஒளி பெற்றிருக்குமா, இவர் அறிவு களஞ்சியம் அல்லவா, தௌஹீதின் ஒளி அல்லவா, தௌஹீதினுடைய தீபம் எல்லாம் இப்படிலாம் பேசுவான். ஜாக்கிரதையாக இருக்கணும். டே ராஸ்கல் வெளில போன்றணும், டேஞ்சரஸ் ஃபெலோ, இதுதான் நாசமாக போகிறதுக்கு வழி. ஆக இது போன்ற ஒரு நல்லடியார்களை தான் இன்று வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் எந்த நேரத்திலும் அல்லாஹ் ஒருவன் என்ற மகத்தான கொள்கையில் வாழ்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த முதல் அமல் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இரண்டாவது இவர்கள் ஓதக்கூடிய மௌலுது இருக்க, நம்ம பள்ளியாசல் இன்னைக்கு நைட்டு ஆரம்பிச்சிருவாங்க. சாயங்காலம் உட்காந்துட்டு மௌலுது ஓதக்கூடிய அந்த பாடல்கள், இசை கச்சேரி, ஜேண்டு சினிமா பாட்டில், அதெல்லாம் ஒரு பக்கம். அதை பார்த்தாவே தெரிஞ்சிருக்க நமக்கு இதெல்லாம் கெட்ட சைத்தானுடைய வேலைன்னு. எல்லாமே சினிமா பாட்டு தாங்க. ஒன்று ஹிந்தி பாட்டாக இருக்கும், 1970 வந்த பாட்டாக இருக்கும், 80 வந்த பாட்டாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு சினிமா மெட்டில் தான் இந்த பாட்டு. இவங்க என்ன போய் திருவையார் தியாகராஜ பாவத்தில் போய் கர்நாடக சங்கீதம் கட்டிக்கிட்டு இவங்க என்ன டியூன் எடுக்கிறாங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா டியூனையும் ஆட்டையை போட்டு பாடிக்கிட்டு இருக்கிறது தான் உங்க வேலை. அதுவே தெரியுது இது தப்புன்னு. ஏதாச்சும் ஒரு ஊரில் ஒரு அல்லும்து சூறா வஜ்ரத்தை சினிமா மேட்டில் பாட சொல்லுங்களேன். தமிழ்நாட்டில் தக்பீர் கட்டி அல்லும்து சூறாவை இவன் மௌலுதுல ஓதுறாங்களே, அந்த மாதிரி பாட சொல்லுங்க. சட்டையை பிடிச்சி இழுத்து வெளில விட்டுருவாங்க மக்கள். ஏன் தெரியும் இது அல்லாஹ்வுடைய வேதம், அப்படிலாம் ஓதக்கூடாது. மௌலுது எப்படி வேணாலும் ஓதிக்கேண்டா, அது குப்பைன்னு அவனுக்கே தெரியுது, விளங்க மாட்டேங்குது பொதுமக்களுக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மௌலுது கித்தாபில் வித்ரியா மௌலுதுன்ற ஒரு கித்தாபுங்க, மௌலுது கித்தாப் தான், அது பேர் வித்ரியா மௌலுது. எல்லா மௌலுதும் ஒன்றாக அடங்கியது. அந்த மௌலுதில் ஒவ்வொரு பாடல்களுக்கும் இடையில் ஹிக்காயத்துன்னு இருக்கும். ஹிக்காயத்துனாவே கதைங்க. அரபியில் ஹிக்காயத்துனாவே கதை, வரலாறோ சம்பவமே கிடையாது. அந்த ஹிக்காயத்தில் எழுதி வச்சிருக்காங்க பாருங்க, அரபு தமிழில் இருக்கும். நீங்கள் கூட எடுத்து படிக்கலாம். என்ன அரபு தமிழில்? ஃபி பயானி கொடிய நகஸ், கொடிய நகசை பற்றி உண்டான பயானு. கொடிய நகசுனா என்னங்க? பீடை. பீடை பற்றி உண்டான பயான் எழுதி வச்சு அதில் என்ன எழுதி வச்சிருக்கான்? நிகழ்த்தும் ஒடுக்கத்து புதன் வாரத்தை, ஒடுக்கத்து புதன் இருக்கா இல்லையா, இந்த நிகழ்த்தும் ஒடுக்கத்து புதன் வாரத்தை நெடியோன், நெடியோன்னா அல்லாஹ், இது வந்து தூய தமிழ் வார்த்தை. நெடியோன் நகஸ் என்றான் குர்ஆனிலே, ஒடுக்கத்து புதன் நகஸ் என்று பீடென்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கான்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான். எவ்வளோ பெரிய ஹராமி வேலை. குர்ஆனில் 2 நாளுடைய பேர் தாங்க இருக்கும். யௌமு சபுத், யௌமு ஜம்மா. சனிக்கிழமைங்கிற ஒரு வார்த்தை இருக்கும், வெள்ளிக்கிழமைங்கிற வார்த்தை இருக்கும். வேறு எந்த நாளுடைய பேரும் குர்ஆனில் இருக்காது. புதன்கிழமைங்கிற வார்த்தையே கிடையாது. எப்படி டெக்னிக்காக எழுதி வச்சு மக்களை இதை நம்பிக்கிட்டு தாங்க நம்மளால ஒடுக்கத்து புதன் கொண்டாடுறது. ஆதாரம் என்னடா? நம்ம ஆளுங்க எந்த அஜர்த்தும் பேசுறது கிடையாதுங்க மக்கள்கிட்ட. சும்மா 2 வேஷம். அப்துல் காதர் ஜிலானி சொன்னாங்களா இல்லையா, குத்தா துருக் அல் முனாஃபிக் என்று. அதுக்கு லாய்க்கான ஆளுங்க அந்த குரூப் ஃபுல்லாக. அதே மௌலுதுக்கு, அந்த மௌலுது கித்தாபில் எழுதி வைக்கக்கூடிய இந்த மாதிரி ஹிக்காயத்தில் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இருக்கும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த மாதிரி ஒடுக்கத்து புதன்லாம் கிடையாதுப்பா. அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், தில்கா ஐயாமு நுதாவிலுகா பைனன் நாஸ், காலங்களை மனிதர்களுக்கு மத்தியில் நாம் சுழல விடுகின்றோம். குர்ஆனுடைய வசனம்ங்க. ஒரு நாள் நல்ல நாளோ கெட்ட நாளோ நீங்கள் முடிவு பண்ணிடாதீங்க. ஒருத்தனுக்கு நல்ல நாளாக இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்கும். ஒரே தெருவில் ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்கும், ஒரு வீட்டில் மௌத்து விழுவோம். இதான் யதார்த்தம். இன்னைக்கு கல்யாணம் நடந்த வீட்டில் நாளைக்கு ஒரு மௌத்து விழுந்துடும், அப்போ மௌத்து விழுந்த வீட்டில் ஒரு கல்யாணம் வரும். இப்படி தான் மாறி மாறி வரும் என்ற செய்திகள் எல்லாம் குர்ஆனில் இருக்கும்போது, இந்த குர்ஆனுக்கு மாற்றமாக பல்வேறு வகையான பொய்யான குப்பைகளை அடங்கியது தான் இந்த மௌலுது என்பதை மக்களிடத்தில் நாம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். தொடர்ந்து பிரச்சாரங்களின் மூலமாக மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.